Hi guys, welcome to Boo and Ramya vlog. Ramya கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம். ஆமா கரெக்ட் 2 மாசம் ஆயிடுச்சு சாரிடா. ஆமாங்க. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ரம்யா பிஸி ஆயிட்டா. அதுவும் இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. சோ நானுமே வந்துட்டு சென்னையில தான் ஒண்ணு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ரம்யா இல்லாம வியூஸும் போக மாட்டேங்குது. வேற வழி இல்ல, ஏன்னா போட்டுதான் ஆகணும். இல்லனா சேனல் இருக்கிறதே எல்லாம் மறந்துடுவாங்க. நாங்களே மறந்துடுவோம் சொல்ல போனா. மறந்துட்டோம் 2 மாசம் ஒரு வீடியோ கூட போடாம நாங்களே மறந்துட்டோம். சரி இன்னைக்கு அப்படி என்னதான் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பழைய வீடியோல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களோட saree கலெக்ஷன்ஸ், ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு saree கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸோட ஃபுல்லா உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஆமாங்க, ஏன்னா வந்து நம்மளோட சேனலோடைய ஆடியன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரேஷியோ தான் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ கேட்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் எங்க பண்றீங்க, ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் காட்டுங்கன்னு சொல்லி என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே நான் காட்ட போறேன். சரி ஓகே. சரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ரம்யா பண்ணோம், மூவன் ரம்யா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா என்னோட பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் எல்லாமே காட்டுறேன். என்கிட்ட ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு லிமிட்டடா தான் வச்சிருக்கேன். ஸோ அதோட சாரி பிளஸ் அதுக்கு ஆரி ஒர்க் நான் பண்ணிருக்கேன். ஸோ ஆரி ஒர்க்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாவே நான் சொல்லிடுவேன். ஸோ இது பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் ஆரி ஒர்க் பண்ணாத ஆள் யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த 100 சாரி அந்த மாதிரிலாம் இல்லைல்ல, பியூர் பட்டுனாலே லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ பியூர் பட்டு சாரீஸ் கூட தான் இப்போ நான் காட்ட போறேன். ஓகே பார்க்கலாம். குட்டி பாப்பாங்க, குட்டி பாப்பா கொஞ்சம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கோம். தூங்கினதான் வீடியோ எடுக்க முடியாது. சரி ஓகே. குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம அந்த கேப்ல வீடியோ முடிச்சிடலாம். இதெல்லாம் தான் என்னோட பியூர் பட்டு saree கலெக்ஷன்ஸ். இவ்வளவுதானா? இதுக்கு இன்னொரு saree இருக்கு. என்னால நிஜமா தூக்க முடியல. சோ இவ்வளவுதான் இருக்கு என்னோட பட்டு saree கலெக்ஷன். எல்லாமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு காட்டிடுறேன். ஆக்சுவலி பட்டு saree பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ல வைக்க கூடாது. நான் எதுக்கு இப்படி வச்சிருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். பட்டு saree பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வெள்ளை வேஷ்டி இதை விரிச்சு போட்டு அதுல சுருட்டி தான் வைக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். ஓ அந்த வேஷ்டி தாங்க இந்த வேஷ்டி. ஆமா அதான் இந்த வேஷ்டி. சோ நீங்க துணி கடைக்கு போனீங்கன்னா ஒரு செட்டப் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி பாருங்க நாங்களும் போட்டு வச்சிருக்கோம் காட்டுறதுக்காக. என்கிட்ட பாத்தீங்கன்னா பியூர் பட்டுல மொத்தமா 9 சாரீஸ் இருக்கு. 9 சாரிக்குமே எல்லாமே ஆரி ஒர்க்னு சொல்ல முடியாது, மிஷின் எம்ப்ராய்டிங்கும் நான் கலந்து தான் பண்ணிருக்கேன். சோ எல்லாமே நான் உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். எல்லாம் எப்படிது பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ல இருந்து அப் டு இப்போ ரீசெண்டா எல்லாத்துக்குமே நாங்க எடுத்தது தான். இப்போ ரீசெண்டா உங்க தம்பி கடை லாஸ்டா நடந்தது. சோ அது வரைக்கும் நாங்க எடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாரீஸ்க்குமே எனக்கு ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கு. சோ நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். இந்த சாரி நான் எப்போ எடுத்தேன், எந்த ஈவெண்ட்டுக்கு நான் கட்டி இருந்தேன், இந்த பிளவுஸ் நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்றத நான் உங்களுக்கு மொத்தமாவே நான் சொல்லிடுறேன். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு என்கேஜிங்காவும் இருக்கும், பிளஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட தெரட்டிசில பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து முந்தானி, இதுதான் சாரி கவர். இதுதான் எனக்கு வந்து பட்டு சாரி அப்படின்னு எடுத்ததுல ஃபர்ஸ்ட் எடுத்த பட்டு சாரி இதுதான். இது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் இருக்கும், 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 4500 நினைக்கிறேன் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினாங்க. எங்க தாய் மாமா வீடு எனக்கு வாங்கி கொடுத்தது. ஏன்னா அவங்க தான் வாங்கி கொடுக்கணும் முறைப்படி. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனை கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் கட்டவே இல்லை. அப்போ வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் எடுத்து கட்டியிருந்தேன், அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால. இப்போ வந்து இது ரீசெண்டா இப்போ நான் மிஷின் எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தேன். இதுதான் பாத்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டிங். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது ஸ்டிச் பண்ணி கூட கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 650 இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இதை நான் மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருந்தேன். இங்க ஃப்ளவர் டிசைன் வரதுனால இங்கே நான் ஃப்ளவர் டிசைன் வரணும்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன்ல நான் பண்ணிருக்கேன். இதுக்கு சாரி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் டபுள் கலர்ல இருக்கும், ஆரஞ்சு வித் கிரீன் கலர்ல இருக்கும். சோ நான் அந்த கலர் காம்பினேஷன்ல நான் மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணிருக்கேன். இதோட போட்டோஸ்லாம் இருக்கா? இருக்கு, 30 போட்டோ இருக்கு. நான் வந்து உங்களுக்கு பக்கத்துல ஆட் பண்றேன். சத்தியமா இது நான் மாதிரியே இருக்க மாட்டேன், அது என்ன மாதிரியே இருக்காது, வேற ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அது நான் தான், வேற பொண்ணு நம்பிடாதீங்க, அது நான் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த சாரி. சோ அப்போதைக்கு ட்ரெண்ட்ல இந்த சாரி தான் இருந்தது. சோ அப்ப நான் எடுத்தேன். இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. சோ ஒவ்வொரு சாரிக்குமே நான் என்னென்ன டிசைன் சொல்லிடுறேன். இது நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஒரு 10 அவுட் ஆஃப் உங்களோட ரேட்டிங் என்னன்றதை எனக்கு சொல்லுங்க. ஆமா அந்த 9 சாரிக்குமே 9 கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே கீழே. அடுத்து 2வது சாரி போலாமா? 2வது சாரி போலாம். இந்த சாரி இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். எனக்கு இது இருக்கு, பொண்ணு பார்க்க வந்தப்ப வீட்டுல கட்டிட்டு வந்தீங்க அந்த சாரி தானே? அதேதான். சோ ரம்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப கட்டியிருந்த சாரி. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்து வீடு பார்க்க போயிருந்தோம் நாங்க, பொண்ணு வீட்டு சார்பா. சோ அப்ப வந்து இந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன். இது வந்து எல்லோ வித் ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன். உள்ள முந்தி பாத்தீங்கன்னா கிரீன் கலர். இந்த போட்டோஸ் என்கிட்டயே இருக்கும், இதை நானே அட்டாச் பண்ணிடுறேன். இது வந்து
டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எடுத்த சாரி தான், கல்யாணத்துக்குன்னு சொல்லி நாங்க எடுத்திருந்தோம். ஸோ அப்ப எடுத்த சாரீஸ். இதுதான் வந்து இதோட பிளவுஸ். இது நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. இது நான் வந்து இந்த ஒரு சாரிக்குன்னு மட்டும் இல்ல, நிறைய சாரிக்கு நான் இது காம்போவாகவும் கட்டியிருப்பேன். இதுதான் இதுக்கு ஸ்டிச் பண்ணேன். இது வந்து ஆரி ஒர்க். இது வந்து இந்த கொடி டிசைன் வர்றதுனால, இந்த எல்லா கொடி வரணும், இந்த எக்ஸாக்ட் டிசைன் எனக்கு அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வந்து எங்க பண்ணோம்னா ஆர்டிஎம்பட்டியில பண்ணோம். அந்த மிஷின் எம்ப்ராய்டிங்கும் இதுவும் வந்து ஆர்டிஎம்பட்டியில பண்ணோம். இந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணிருந்தாங்க. ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து. இது வந்து எப்போனா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும். காஸ்ட்லியா தான் இருக்கும். நீங்க இதே வச்சு நீங்க போய் கேட்டாதீங்க, கண்டிப்பா திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ணிருந்தது. முதல்ல சாப்பிட போனப்ப நான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பொங்கலுக்கு கட்டிருந்தோம். ஆமா, பொங்கலுக்கு நம்ம பொங்கல் பிளாக்ல அந்த இருக்கும். ஆமா, அதுல இருக்கும். நல்லா மங்களகரமா இருக்கு. இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணிட்டோனே இந்த ஒரு சாரிக்கு மட்டும் கட்டணும்னு இல்ல, நமக்கு இதுக்கு மேட்சே வர்றது எந்த சாரினாலும் நம்ம கட்டிக்கலாம். எப்பவுமே நான் ஒரு சாரி எடுத்தோம்னா அதோட பிளவுஸ் வந்து இப்படி மடிச்சு வச்சுட்டாதான் அது பத்திரமா அதுலயே இருக்கும். இல்லைன்னா பிளவுஸ் ஒரு பக்கம் சாரி ஒரு பக்கம் இருக்கும். இந்த சாரிக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் சொல்லுவீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஞாபகம் இருக்குதா? இது ஞாபகம் இருக்குதாவா? உன்ன நான் சாரி கலெக்ஷன் தான் காட்ட சொன்னேன், என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லல. இந்த சாக்குல வச்சு கேட்டா ஞாபகம் இருக்கா நான் தெரிஞ்சுக்க முடியும். இதுவா? எனக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கா, ஞாபகம் இல்ல. இது வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு. அட ஆமா 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 ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சாரி பத்தி சொல்லணும்னா கிரகப்பிரவேசம் இன்னைக்குன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் போய் அவசரமா இளநீர் எடுத்துட்டு வந்தோம். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் சேம். எனக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் வேற. உங்க அம்மாக்கு yellow வித் green border, எனக்கு blue வித் pink border. கரெக்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000. இதுமே பியூர் பட்டு தான். எப்படி எல்லா சாரியோட பிரைஸ்மே ஞாபகம் வச்சிருக்கற? இருக்கறதே 9 சாரி தான். ஞாபகம் நமக்கு இருந்தாதான் அடுத்த சாரி பாக்கும்போது நம்ம என்ன பிரைஸ் எடுத்தோம்ன்றது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு சட்டை எடுத்தா கூட எங்க அடுத்த வாரம் கேட்டா ஞாபகம் இருக்காது. பட்டு சாரி பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பிரைஸ் எவ்வளவு வேரியா இருக்கு நமக்கு தெரியும். சோ அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. ஏன்னா இந்த சாரி கட்டும் போது என் கலருக்கு நல்லா சூப்பராகவே இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க இது சாரி சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி கலரு. இது 1 இயர் முன்னாடி எடுத்தது. ஆமா, போன வருஷம் எடுத்தது. அந்த ஃபங்க்ஷனுக்காகவே எடுத்தது. ஆமா. இதுதான் முந்தானி. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த மணில வச்சு சூப்பரா இருக்குல்ல. ஓ கரெக்ட், தெரியுது. இப்பதான் அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கும் மிஷின் எம்ப்ராய்டிங்க்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. ஹேண்ட் எம்ப்ராய்டிங்னா நமக்கு அது ஒண்ணு பார்க்க நல்லா நுணுக்கமா இருக்கும். என்னதான் மிஷின்ல பண்ணாலுமே இந்த நம்ம ஆரி ஒர்க் பண்ற அந்த ஒரு ஃபினிஷிங் லுக்கும் நமக்கு வராது. சோ இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, யாருக்காவது ஃபியூச்சர்ல வேணும்னா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸா இருக்கும். இந்த பாக்ஸ் டிசைன் இதுல வரதுனால சேம் இதே டிசைன் இங்க வரணும். ஓ அப்படி மேட்ச் பண்ணி பண்ணிப்பியா? இந்த டிசைன்ல அப்படி நெட்ல எடுத்து கொடுப்பியோ? சாரில வர டிசைன் எடுத்து கொடுத்தாங்க நம்ம. அப்படி சொன்ன பண்ணுவாங்களா? ஆமா ஆமா. இது வந்து ஸ்டிட்ச் பண்ணது யாருன்னா என்னோட குருநாதர். ஓகே, உனக்கு சொல்லி தருவாங்களா? பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆரி ஒர்க் டீச்சர் பிளஸ் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாமே. இப்போ ரீசன்ட்டா நான் எல்லாமே அவங்க கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் ஆரி ஒர்க் வந்து. சோ அதனால நான் வந்து இந்த டிசைன் வேணும்னு சொல்லி நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா முதுகுக்கு வர டிசைனை விட கைக்கு டிசைன் நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க கிராண்டா தெரியும். நீங்க முதுகுக்கு என்ன டிசைன் பண்ணீங்கனாலுமே தெரியாது, ஏன்னா உங்க ஹேரே ஃபுல்லா மறைச்சிக்கும். கை டிசைன் தான் நமக்கு வந்து நல்லா தெரியும். மூணாவது சாரி. சோ இதுக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4ஆம் சாரி. இதுதான். இது ஞாபகம் இருக்கா? இது வந்து உங்க அண்ணா கல்யாணத்துக்கு எடுத்த சாரி. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ஆரஞ்சு கலர் ஏதோ சம்திங் வருமே. இது செம்மையா இருக்கு எனக்கு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிராண்ட் லுக்கா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். இது வந்து எல்லாம் இப்ப நீங்க பார்த்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைட் கலர்ல இருக்கும், இல்லைன்னா டார்க் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு டல் கலர் காம்பினேஷன். இது வந்து அப்போ ட்ரெண்டிங்ல இருந்தது. கிட்ட 1 இயருக்கு முன்னாடி இந்த கலர் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இந்த கலருமே என்கிட்ட இல்ல. ஆரஞ்சு கலர் சாரியே என்கிட்ட கிடையாது. சோ அதனால வந்து இந்த கலர் வேணும். இது நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆமா, அதனால தான் எனக்கு இது ஃபேவரட். கரெக்ட். இது வந்து முந்தானி. இது வந்து ராமர் கிரீன் கலர். அது பிளஸ் வந்து ஆரஞ்சு கலர். இது வந்து ஒரு மாதிரி டல் ஃபினிஷிங்ல இருக்கும். இந்த சாரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8000. கிட்டத்தட்ட இது எடுத்து 1 இயருக்கு முன்னாடி சேலம்ல எடுத்துருந்தோம். ஸோ இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் பஃப் கை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் பஃப் ஹேண்ட் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இது பஃப் ஹேண்டுக்கு என்ன டிசைன் வைக்கிறதுன்னு எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. நான் நிறைய வெப்சைட்ல தேடி பிடிச்சி
சரி ஓகே அப்படின்னா இங்க பஃப் வச்சு இந்த பக்கத்தை இந்த டிசைன் வைக்க முடியும் அப்படின்ட்டு இதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இதுவும் முதுகுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஒர்க்குக்கு வந்து ஒரு 2500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது பண்ணி கொடுத்ததுமே எங்க பக்கத்து வீட்டு அக்கா தான். இந்த காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேவரட் காம்பினேஷன். மறக்காம இந்த 4th saree நம்பர் 4ன்னு போட்டு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட் ரேட்டிங்க போடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். உங்க ஃபேவரட் saree முடிஞ்சிச்சு. எடுத்ததுலயே என்னோட ஃபேவரட் saree எடுத்துட்டா இப்ப அடுத்து வேற saree தான். இது வந்து நான் எடுத்ததுலயே என்னோட வெட்டிங் சாரிக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி என்னன்னா அது இதுதான். இதுவுமே கட்டினப்ப செமையா இருந்ததுல்ல, ஒரு பிரைட் லுக் எனக்கு அப்படியே கிடைச்சது. ஆமா இது நல்ல கிராண்டா இருக்கு. ஆமா இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரி இதுதான். ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பழைய ட்ரெண்டிங் தான். இந்த கிரீன் வித் ரோஸ் கலர் வந்து ஆதி காலத்து நம்ம பாட்டி காலத்து ட்ரெண்டிங் தான். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. இந்த கலர் காம்பினேஷனா ரொம்ப நாள் தேடிட்டு தான் இருந்தேன், இப்ப கிடைக்கல. இது கட்டி இருக்கும் போது பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா இது சாரியோட மெட்டீரியலே பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு ஸ்டிஃபா இருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி கல்யாணத்துல நீனா ரிசப்ஷன் நின்னுட்டு இருந்தோம், பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்த வந்து எங்க கையில மொய் பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வர எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. எனக்கே சிரிப்பா போச்சு. கல்யாணம் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் ஆள் இல்லன்னு சொல்லி நாங்க முன்னாடி சீக்கிரம் வந்துட்டோம். ரிசப்ஷன் நிக்கணும் அப்படின்ட்டு அது பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்து போயிட்டாங்க. நீங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்களை உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது சீரியஸா. ஆமா இந்த சாரி கட்டும் போது பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆமா உனக்கு அந்த மேக்கப்க்கு சாரி காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. இதுதான் வந்து முந்தானி. முந்தானிமே டிசைன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது சாரி எடுக்கும் போதே நிறைய பேர் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. நான் இது ரொம்ப நாள் தேடவே இல்லை. கரெக்டா போனோம் ஒரு 4-5 சாரி. இது மட்டும் சொல்லிட்டேன், பார்டரும் எனக்கு சாரியும் வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கணும், ரெண்டுமே சேம் கலர் வேண்டாம் அப்படின்ட்டேன். அவங்க 4 சாரி எடுத்து வச்சாங்க. 4ல இது ஒண்ணு பார்த்து டக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து பியூர் பட்டு சாரினா காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ் சொல்லுவீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல. சோ எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல இருக்க பஞ்சிக்காளிப்பட்டி, சிந்தாமணியூர் இந்த சைட்ல தான் வந்து பியூர் பட்டு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில நமக்கு கிடைக்கும். எங்க ஊர் எல்லாருமே பட்டுனா அங்கதான் நாங்க போவோங்க. இந்த ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க மோஸ்ட்லி பட்டு சாரினாலே அங்கதான் போவாங்க. அங்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். ஒரு கடை 2 கடையெல்லாம் இல்ல. கலெக்ஷன் பிடிக்கிட்டு நிறைய கடைக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்க. அருமையான இடம். பிரைட் எல்லாத்துக்குமே அங்கதான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி எங்க ஊர் சைடுல எல்லா பிரைடுக்குமே அங்கதான் எடுப்பாங்க. சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. ஆனா நல்ல வர்க் நிறைய இருக்குல்ல. ஆனா இது 10,000 நமக்கு एक्चुअली டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், நமக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. சோ இதோட ஆரி வர்க் பாத்தீங்கன்னா இந்த ஆரி வர்க்குமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஓ இந்த சாரியோட ஃபுட் டிசைன் அப்படியே மேட்ச் பண்ணிட்ட. கரெக்ட். அருமை அருமை. அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். இது நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்ல நாங்க வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். இந்த ஒர்க் நீங்க எவ்வளவு பண்ணீங்க, யார் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இதுதான் ஒர்க். இது சாரிக்கு வந்து சாரியே ஃபுல்லா நம்ம ஜிகின்னு இருக்கிறதுனால நான் ஒர்க் ஃபுல்லா வேண்டாம், எனக்கு இந்த பார்டர் மட்டும் வந்தா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜரி தான். ஸோ சாரியை கசகசன்னு இருந்துட்டு பிளவுஸ் கசகசன்றது நல்லா இருக்காது. அதனால நான் பிளவுஸ் வந்து இந்த முதுகு கிட்ட மட்டும் நான் டிசைன் போட்டுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே டாட்ஸ் வர மாதிரி இந்த டிசைன் அப்படியே எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்ட்டு இது பண்ணி கொடுத்ததுமே எங்க பக்கத்து வீட்டு அக்கா தான் பண்ணிருக்காங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு அந்த அக்கா தான். அந்த அக்கா பேர் என்ன? அந்த அக்கா பேர் உமாக்கா. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வேணா நான் கீழே டேக் பண்றேன், உமா சரவணன் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போனீங்கனாலே கீழே கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. என் பக்கத்து வீட்டு அக்கா தான், வேற யாருமே கிடையாது. இந்த 5வது சாரிக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரம்யாவோட ஃபேவரட். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் 10 out of 10 கொடுப்பேன். எனக்கு இந்த சாரி அவ்வளவு பிடிக்கும். இந்த சாரி நான் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. எல்லா சாரியுமே நான் ஒரு டைம் தான் கட்டினேன், அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. சாரி வந்து நான் கட்டும் போது ஒர்க் இந்த பிளவுஸுக்கும் இந்த சாரிக்கும் அவ்வளவு சூப்பரா. இது வெயிட் இல்லையா? எனக்கு ரொம்ப வெயிட் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கு. பட்டு சாரி எல்லாமே வெயிட் தானே. ஓகே ஓகே. இப்ப பார்த்தா அது சாரி எனக்கு கட்டணும் போல இருக்கு. நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் இப்ப தேவையா? பாப்பா அவ்வளவுதான் சினிங்கிட்டு இருக்கா. ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு சாரி கட்டின ஆசையா கட்டிருக்க முடியல. 10 நிமிஷம் தான் மேடம் அழுதுகிட்டு ஓடியாண்டாங்க. சாரி கட்டுறதுக்கு 1/2 hour, அது கட்டி 10 நிமிஷம் கூட நான் இல்ல. எப்படிதான் இந்த குழந்தைய வச்சுட்டு சாரி கட்டிட்டு போஸ் கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியலப்பா சத்தியமா. என்னால முடியல. சாரி நம்பர் 6 எதுக்கு எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? அதான் உனக்கு அந்த இது முக்காடு, அது முக்காடு சாரியா? எழுதுல பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு அதாவது பிறந்த வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு போகும்போது முக்காடு போடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு அழைச்சி விடும் போது நீங்க அழைக்க வரும்போது கூட்டிட்டு போவாங்க. அந்த முக்காடு சீலன்னு சொல்லி இதை போத்தி தான் அனுப்புவோம். இதுவும் பியூர் பட்டு தான் எடுத்து பண்ணுவாங்க எங்க இதுல. சோ அப்ப எடுத்த சாரி தான் அது.
இது வந்து நான் எப்ப கட்டியிருந்தேன்னா ஞாபகம் இருக்கா? நீயே சொல்லிடாதையும். ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. இது நான் எப்ப கட்டினேன்னா முக்காடு வந்து சும்மா விரிச்சு போட்டுட்டு அனுப்பிட்டாங்க. இது நான் கல்யாணம் முடிஞ்சு தாலி பிரிச்சு கொடுத்தாங்க. ஆமா. அப்ப நான் இந்த சீரை கட்டியிருந்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. ஸோ எல்லோ கலர்ல என்கிட்ட சாரியே கிடையாது அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்னொரு சாரி எடுத்தது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இதுதான் வந்து முந்தானி டிசைனு. இது சாரி, இது பார்டர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8000. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டிங் தான் பண்ணிருந்தேன். இது ரொம்ப காஸ்ட் கம்மி தான். ஒரு 450-500 இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும் மிஷின் எம்ப்ராய்டிங். அதுவும் இல்லாம இது வந்து மிரர் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா மிரர் ஒர்க். இது நம்ம ஆரி ஒர்க்லயே வந்து பிரைஸ் கம்மியா தான் வாங்குவாங்க. ஹேண்ட்ல பண்ணவே பிரைஸ் கம்மி தான். பட் மிஷின்ல பண்ணா ரொம்ப அதோட கம்மியா தான் இருக்கும். 6ஆம் நம்பர் சாரி. 6ஆம் நம்பர் சாரியா? 6வது சாரி. இதுதான் வந்து 6வது சாரி. சோ இதோட ரேட்டிங் வந்து நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நான் போட்டு அந்த ஈவென்ட்டோட போட்டோ நான் பின்னாடி ஆட் பண்ணிருக்கேன். சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் அம்மா கேப் வீடியோல கண்டிப்பா இந்த சாரி போட்டு. ஆமா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் அப்ப இன்னொரு ஈவென்ட் நடந்தது. இன்னொரு ஈவென்ட்டா? ஞாபகம் இருக்கா? தாலி பிரிச்சு கோத்துட்டு இன்னொரு ஈவென்ட் நடந்தது நம்ம வீட்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. முக்கியமான பர்சன் நீங்க தான். உங்களுக்கு வரது போச்சா? தாலி பிரிச்சு கோத்துட்டு நம்ம வீட்டுக்கு நிலவுக்கால் போட்டோம். ஆமா 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 கரெக்ட். புது வீட்டுக்கு நிலவுக்கால் அப்பதான் போட்டோம். அப்பதான் நிலவுக்கால் போட்டோம். அப்புறமா நம்ம மேரேஜ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் வேலை கரெக்டா முடிஞ்சிருந்தது. மேரேஜ் அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு மேல அப்படியே கம்பி நீட்டிட்டு இருந்தது. கூட்டி போய் காமிச்சிங்க. அப்புறமா தான் மேரேஜ் முடிஞ்சுதான் நம்ம நிலவுக்காலே போட்டோம். கரெக்ட். தாலி பிரிச்சு கோத்தது நிலவுக்கால் கோத்தது ஒரே நாள். ஓகே ஓகே சூப்பர். நல்ல ஞாபகம் இருக்கு. சாரி முடிஞ்சது. இது வரது எல்லாமே வெட்டிங் பேஸ் பண்ணி. நம்பர் 7. இது வந்து நம்ம என்கேஜ்மென்ட் சாரி. கரெக்ட். இந்த சாரி டைப் பாத்தீங்கன்னா ஹாஃப் சாரி டைப்ல இருக்கும். கீழ வந்து கொசவம் எல்லாம் இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கும். சாரி வந்து மயில் பச்சை கலர். முந்தானியுமே இந்த பிங்க் கலர்ல வரும். பிங்க்ல இது வந்து தக்காளி ரோஸ் கலர். இது வந்து முந்தானி. இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கொசவத்துக்கெல்லாம் இந்த இது மாதிரி வரும். இந்த கலர்ல வரும். இது வந்து ஹாஃப் சாரி டைப்ல இருக்கும். இதுதான் என்கேஜ்மெண்ட் சாரி. இதுவுமே வந்து பியூர் பட்டு தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8500ல பியூர் பட்டு. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளவுஸ். கைக்கு ஃபுல் ஒர்க் பண்ணிருக்கு. கைக்கு தான் ஃபுல் ஒர்க் இருக்கும். முதுகுக்கு டிசைன் சிம்பிளா தான் இருக்கும். இது வந்து 1500 சார்ஜ் பண்ணிருந்தாங்க. இதுவே நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. நான் நிறைய வீடியோல வந்து இந்த பிளவுஸ் நிறைய சாரி காம்போவா நான் போட்டிருப்பேன். இது இந்த சாரிக்குன்னு தைச்சதுதான். ஸோ இதுக்கு மேட்சிங்கா நான் எந்த சாரி வந்தாலுமே நான் அந்த பிளவுஸ் நான் அப்படியே போட்டுருவேன். ஏன்னா இது ஒன்றுக்கு எடுத்தது அப்படியே வச்சிருந்தா வேஸ்ட்டாக தான் போகும். இது பார்த்தீங்கன்னா இது நான் ரேண்டமாக தான் ஆன்லைனில் பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிளவுஸோட வரணும்னு தான் சூஸ் பண்ணவே இல்லை. இந்த சர்க்கிள் டிசைன் நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே சூஸ் பண்ணிட்டேன். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் போட்டு பார்த்தா நம்ம கை ஃபுல்லாக ஒர்க் இருக்க மாதிரி எவ்வளோ டிசைன் சூப்பராக இருந்தது. 7th சாரி. ஸோ இந்த சாரியோட ரேட்டிங் என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் சாரி தான். ஏன்னா இது பார்த்ததுமே என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈவென்ட்டுக்கு இந்த சாரி நான் கட்டியிருந்தேன். உங்க தம்பியோட நைட் ரிசப்ஷனுக்கு இந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன். ஆமா ரிசப்ஷன் பா. கரெக்ட். வெளியில என்ன போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அடுத்து சாரி நம்பர் 8. 9th சாரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. 8th சாரியே ஸ்பெஷல் தான். இதுவே ஸ்பெஷல் தான். இது வந்து என்ன சாரி ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லு பாப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங்க்கு நைட் ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதாவது பரிசு சீலன்னு. கரெக்ட். இது ரிசப்ஷன்ல एक्चुअली வந்து எடுத்து கொடுப்பாங்க பரிசு சீலன்னு சொல்லிட்டு. பட் தெரியுது லஹங்கா மேல இது கட்டனேன். லஹங்கா மேலயே சும்மா அப்படியே சுத்தி கட்டனேன். பட் இது நான் முழுசாலாம் நான் கட்டவே இல்ல. லஹங்கா மேலே சுத்தி இருந்தது. சம்பர்லயே கண்டிப்பா கட்டணும். இதுல சொல்லுவாங்க. அப்ப கட்டிட்டு திருப்பி ஒரு முக்கியமான ஈவென்ட்க்கு இத கட்டிருந்தேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இத கட்டிருந்தேன். தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறப்பியா? கரெக்ட் தான். கிட்டத்தட்ட கரெக்ட். உங்க தம்பி என்கேஜ்மென்ட் கட்டிருந்தேன். என்கேஜ்மென்ட்க்கு ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7000. இதுவே பியூர் பட்டு தான். இதனால ஒரு கோல்டன். இது வந்து முந்தானி. கோல்டன் வித் ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி. நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாவே இந்த வர்க். இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்ல பண்ணிருந்தேன். நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 சார்ஜ் பண்ணாங்க. இதோட ஒர்க் அதிகம். சோ அதனால மிஷின் எம்ப்ராய்டிங்க்கு 900 பண்ணிருந்தாங்க. இது நான் நிறைய சாரிக்கு நான் இது மேட்ச் பண்ணி நான் கட்டியிருப்பேன். இது வந்து கைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லீஃப் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தான். இது வந்து ஆரி ஒர்க் கிடையாது, மிஷின் எம்ப்ராய்டிங். உங்களுக்கு இந்த சாரி கட்டின போட்டோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ற சைடுல. இது வந்து உங்க தம்பி என்கேஜ்மென்ட் அப்போ இந்த சாரி நாங்க கட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா இந்த 8வது சாரிக்கு
ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு மெமரி வச்சிருக்க. ஆமா. சிறப்பு. அடுத்து சாரி ஸ்பெஷல் சாரி. சோ அத நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். என்னடா மஞ்சள் பைனாதீங்க, இது வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிள் சாரி. இந்த சாரி நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் கெஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. காட்டாம இருந்தது. ஆமா. ஓகே, எங்களுடைய கல்யாண சாரி. இது மட்டும் டக்குன்னு சொல்றீங்க, இதை எப்படி மறக்க முடியும்? இது எடுத்ததுலயே வந்து மோஸ்ட் மெமரபிள், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரி என்னன்னா அது இதுதான். ஏன்னா இது மறக்க முடியாத ஒரு இது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க இந்த சாரி பார்த்த போட்டோஸ் எதுலையுமே இருந்திருக்காது. ஆமா. காலையில வந்து எங்களுக்கு கூரை சீரை தான் கட்டுவாங்க, கட்ட சொல்லுங்க, காட்டன் சாரி தான் கட்டியிருந்தோம். அது வந்து பியூர் காட்டன். தாலி கட்டுறப்ப நிறைய பேர் அதான் பட்டு சாரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது பட்டு சாரி தான் கிடையாதுங்க, அது வந்து பியூர் காட்டன் சாரி. தாலி கூரை சீலைன்னு சொல்லுவாங்க. அது கட்டிட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த சீலை வந்து மாத்துவோம். இதை நம்ம 5 நிமிஷம் மட்டும் தான் கட்டியிருந்தோம். ஐ மீன் கட்டியிருந்தோம், நான் போட்டோஸ் எதுவுமே எடுக்கல. காலையில ரிசப்ஷனுக்கு வந்தவங்க போட்டோஸ்ல இது இருக்கும். பட் நைட்டு நிறைய பேர் லஹங்கா போட்டோ பாத்திருப்பீங்க, கூரை சீலை பாத்திருப்பீங்க. இந்த சாரி கட்டி நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க. சோ இதுதான் என்னோட வந்து வெட்டிங் சாரி. இதோட பிரைஸ் வந்து ஞாபகம் இருக்கா? 32-33 சொன்னாங்க. பட் நம்ம 30க்கு வாங்கணும். ஓகே ஓகே. 30,000 இந்த சாரி. இந்த சாரில வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா பியூர் கோல்டு வந்து ஒரு 1 கிராம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜரியில வந்து பியூர் கோல்டு இருக்கு, கோல்டு சாரி. அதுவும் இல்லாம இந்த பக்கம் நடுவுல பாத்தீங்கன்னா பியூர் சில்வர். இது அதெல்லாம் ரொம்ப மெமரபிளும் கூட. இதெல்லாம் மறக்க முடியுமா? இது பார்த்தாலே ஜிகு 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 ஜிகுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முந்தானி. பிளவுஸே கிட்டத்தட்ட வெயிட் போட்டுட்டா 2 kg வரும். அவ்வளவு வர்க் இது பயங்கரமா கொடுத்துருக்கேன். இதுல என்ன ப்ளவுஸ காணோம், ஒரு டிசைன் மட்டும் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேக்ல டிசைன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் கைக்கு தான் வர்க் நிறைய பண்ணிருக்கேன். இது நிறைய மணி இல்ல, இது நிறைய இருக்கு. அதனால வெயிட். இதுல பாத்தீங்கன்னா நான் இதுலயே வர்க் பண்ணிருக்கேன். பரப்பா தெரியுதா? BR. ஏன்னா அது வெட்டிங் சாரின்றதுனால நமக்கு இது லைஃப் லாங் மெமரபிளா இருக்கணும்ன்றதுக்காக BR, B ஃபார் புவனேஸ்வரன், R ஃபார் ரம்யா, ரெண்டு பக்கமுமே இருக்கும். சூப்பர். இது நான் வர்க் பர்சனலா பண்ண சொல்லிருந்தேன், இது மாதிரி எனக்கு பண்ணுங்கன்ட்டு. இதுதான் வந்து பேக். கைக்கு வந்து இந்த மாதிரி இப்படி வளைவா வரும். இது வந்து கைக்கு தான் ஃபுல் ஒர்க் இருக்கும், முதுகுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா முதுகுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றதுனால முதுகு டிசைன் நமக்கு தெரியாது. நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம கம்மியா இருக்கணும், ஒர்க் ஹெவியா இருக்கணும் நீங்க ஐடியா பண்ணீங்கன்னா முதுகு கம்மி பண்ணிடுங்க, கைக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருங்க. ஏன்னா கை டிசைன் தான் நமக்கு நல்லா தெரியும், முதுகுல ஒண்ணுமே தெரியாது. நம்ம லூஸா விட்டுட்டோம்னா சுத்தமா தெரியாது, நீங்க ஒர்க் பண்ணனாலுமே தெரியாது. இதுக்கு எவ்வளவு ஆச்சு? இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6,500. பா சாரி 30,000. பிளவுஸ் நம்ம அந்த அளவுக்கு அதான் நீ அந்த சாரியில 7,000 தான் வாங்கிருக்கு, இல்ல பிளவுஸ் மட்டுமே வந்துருச்சு. பிளவுஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6,500. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இத வர்க் எல்லாம் பண்ணனும்னா 10,000 கூட கேட்பாங்க அந்த கடையில. உங்களோட ரேட்டிங் நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு நான் 10 out of 10 தான் நான் கொடுப்பேன். நானும் 10 தான். ஆமா, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சாரி வந்து முக்கியமான ஈவென்ட்டுக்கு ஒண்ணு கட்டியிருந்தேன். இது ஆக்சுவலா வந்து நம்ம இது வளகாப்புக்கு கட்டியிருந்தோம். கரெக்டா? கரெக்ட். ரம்யா வந்து இது ஒரு கொள்கையாவே வச்சிருந்தா. நாங்க வந்து ஆக்சுவலா நிறைய ஃபங்க்ஷனுக்கு இதை எடுத்து கட்டுன்னு சொன்னோம். ரம்யா வந்து இல்ல இதை நான் வளகாப்புக்கு தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த கால சொல்லிட்டே இருந்தா. அது எப்பயுமே அடிக்கடி சொல்லுவீங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வரிசையா எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன் வந்துச்சு. எல்லாமே எங்க முக்கியமான ஃபங்க்ஷன் தான். நம்ம வீடு கிரகப்பிரவேசம் வந்துச்சு, அப்புறம் எங்க அண்ணன் கூட போன அண்ணன் கல்யாணம் வந்துச்சு, அப்புறம் உங்க தம்பி கல்யாணம் வந்துச்சு. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கட்ட முடியாது, ஏன்னா சாரி எடுத்தாச்சு. எங்க அண்ணன் கல்யாணத்துக்குமே வந்து இவர் கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நைட் ரிசப்ஷன் இந்த சாரி கட்டிக்கோ, நல்லா இருக்கும் நீங்க, நான் கட்ட மாட்டேன்ட்டேன். உங்க தம்பி கல்யாணத்துக்குமே கட்ட சொல்லி நான் கட்ட மாட்டேன்ட்டேன். இந்த சாரி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கட்டினேன்னா அது கண்டிப்பா என் வளகாப்புக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அது கல்யாணம் எடுத்து வச்சிட்டேன். அப்படியே நான் சொல்லி எடுத்து வச்சிட்டேன். சோ அதுக்கப்புறம் என் வளகாப்புக்கு இந்த சாரி நான் கட்டினேன். சூப்பரா இருந்தது. வளகாப்புக்குமே செம்மையா இருந்தது. வளகாப்புக்கு சேம் இதே சாரி இதே பிளவுஸ். நல்ல வேலை இந்த பிளவுஸ் எனக்கு டவுட் ஆகி போச்சு, 10 பத்தாது. உண்மையை சொல்லணும், எனக்கு பிளவுஸ் லூஸாவே ஆயிடுச்சு. இது மட்டும் டைட்டா இருந்ததுன்னா வேற பிளவுஸ் நான் எடுத்து நான் தனியா ஒர்க் நான் போட்டு இருக்கணும். சோ எனக்கு இது லக்கிலி இது கரெக்டா போச்சு. பாருங்க, இந்த சாரிக்கு அவ்வளவு மெமரிஸ் இருக்கு. ஆமா, இந்த சாரிக்கு தான் எனக்கு எல்லாமே மெமரிஸ். நம்ம குட்டி பாப்பா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நாங்க போட்டு காட்டுவோம். அம்மா உனக்கு இவ்வளவு மெமரிஸ் இருக்காமா அப்படின்னு கேட்கும். கண்டிப்பா. அவ்வளவுதாங்க. என்கிட்ட இருக்க பாத்தீங்கன்னா பியூர் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவ்வளவுதான். சோ எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. மறக்காம வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க. சோ இதுல வந்து ஃபுல்லா ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ், அப்புறம் மிஷின் எம்ப்ராய்டரி பாத்திருப்பீங்க. சோ என்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு.
பேட்ச் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ராய்டிங் சாரீஸ், அப்புறம் டிசைனர் சாரீஸ் எல்லாமே இருக்கு, ஃபேன்சி ப்ளவுஸ் எல்லாமே இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியா வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோ. அதே மாதிரி பசங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு என்னோட சட்ட கலெக்ஷன் என்ன சொல்லுங்கன்னா ஆமா முன்ன நம்ம வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட 70% லேடிஸ் பாக்குறீங்க, மீதி 30% பசங்க தானே பாக்குறீங்க, அவங்களும் பாவம் இல்ல. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாப்பாவுக்கு பேர் வச்சாருன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஆக்சுவலா நாங்க இன்னும் பேர் வைக்கலைங்க, வச்சிருந்தா நாங்க உடனே கமெண்ட்ஸ்ல கம்யூனிட்டிலயோ இல்ல ஸ்டார்ட்ஸ் எதுலயும் போட்டு இருந்திருப்போம். அதுதான், மத்தபடி சொல்லக்கூடாதுல எதுவுமே இல்லைங்க. நாங்க பேர் வைக்கல, பேர் சூஸ் பண்ணிருக்கோம், அது 4-5 பேர் சூஸ் பண்ணிருக்கோம், பட் நாங்க ஃபைனல் பண்ணல. பண்ணிட்டு நாங்க பேர் வச்சுட்டு கண்டிப்பா நான் சொல்றோம். அது எப்ப வைப்போம் எங்களுக்கே தெரியல. 3rd மந்த் வைப்போம், 3rd மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுல ஒரு நாள் வச்சிருவோம். ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மனசார நன்றிகள். அதே மாதிரி வந்து இது வரைக்கும் நீங்க புவன் ரம்யா பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன ரம்யா பண்ணோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.